கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பெண்கள், விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க, தைராய்டு ஹார்மோனில் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்போதுமே நமக்கு உடல் சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் நம்ம பகல் நேரத்தில் உறக்கம் அப்படின்றது எடுத்துட்டாலும் நான் டே டைமில் 7-8 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்கிடுறேன்னு சொன்னாலும் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பாடி கண்டிப்பாக ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் சிஸ்டம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம பிளட்டில் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா நிச்சயமாக உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பாடி அதிகமான உஷ்ணத்தினால பிளட் ஃப்ளோ குறைய ஆரம்பிக்கும். இல்ல ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அதிகமாயிட்டு பால்பிட்டேஷன் அதிகமாகும் பொழுது தான் நமக்கு இந்த ரத்த ஓட்டம் அப்படின்றது உடல்ல அதிகமாயிட்டு டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரோக் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். காலையில நெல்லிக்காய் சாறு இல்லைன்னா நெல்லிக்காய் சாரோட கொஞ்சமா எலுமிச்சை சாறு கலந்து அதுல கொஞ்சம் புதினா சேர்த்து நம்ம குடிக்கலாம். ஒரு ரெஃப்ரெஷ்காகவோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கிறதுக்கோ உடல் சோர்வை குறைக்கிறதுக்கோ ஒரு டீயை நம்ம குடிக்கலாம். அந்த டீயில என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எப்போதுமே சோர்வா இருக்கா? அதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்கும்? பொதுவாக பார்த்தோம்னா நான் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு எனக்கு டயர்டாக இருக்கு, இல்லை ஒரு சிலருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக லேடிஸ் தான் அதிகமாக இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. நியரிங் மெனோபாஸ், அந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பெண்கள், விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க, தைராய்டு ஹார்மோனில் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்போதுமே நமக்கு உடல் சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா முக்கியமாக இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய ரீசன் சொல்லலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம்னா நைட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர், ஏன்னா அப்ராட் கண்டிஷனில் அப்ராட் ஸ்டேட்லலாம் பார்த்தோம்னா இங்கே நைட்னா அங்கே பகலாக இருக்கும். அந்த டைமுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நைட் எல்லாம் முழிச்சிருந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு காலையில் டே டைமில் தூங்குற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன தான் நம்ம பகல் நேரத்தில் உறக்கம் அப்படின்றது எடுத்துட்டாலும் நான் டே டைமில் 7-8 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்கிடுறேன்னு சொன்னாலும் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பாடி கண்டிப்பாக ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் சிஸ்டம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். பயாலஜிக்கல் கிளாக் நம்ம பாடியில் நேச்சுரலாக எப்படி செட் ஆகிருக்குன்னா இரவு நேரத்தில் உறக்கத்தில் தான் நமக்கு இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் எல்லாம் நம்ம பாடியில் நடக்கும். லிவர்லேருந்து கிட்னி, நம்ம பிரெயின், ஹார்ட் எல்லாமே என்ன பண்ணுன்னா உடலில் எங்கன்னா டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய பணியெல்லாம் இரவு நேரத்தில் நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது நடக்கும். ஆனால் நம்ம இரவு நேரத்தில் முழிச்சிருந்துட்டு டே டைமில் தூங்குறதால இந்த ப்ராசஸ் எதுவும் நடக்காமல் அதிகமாக டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில் சேர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி கழிவுகள் சேர தான் நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால ஒரு உடல் சோர்வு, ஒரு டயர்ட்னஸ், ஃபெட்டிக்னஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன தான் இப்போ காலையில் நான் காஃபி குடிச்சிட்டேன், ஒரு 1/2 hour நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், திரும்பவும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் டயர்ட் வருது, எப்போ பாரு எனக்கு கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்கிறேன், அலுப்பாகவே இருக்குது, எந்த ஒர்க் பண்ணாலும் இல்லை எதனா ஒரு இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு பாடி பெயின் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமில் தைராய்டு ஹார்மோன் நம்ம உடல் சோர்வுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். தைராய்டு ஹார்மோன் ஒன்று ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது. முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம தைராய்டில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் குறைவாக சுரக்கும் பொழுது, இப்போ நைட்டில் நம்ம சரியாக தூங்காமல் இருக்கோம்னா TSHோட லெவல் குறையும், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக T3 T4 இதோட உற்பத்தியும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்போது நம்ம டோட்டலாகவே தைராய்டு ஹார்மோன் குறைஞ்சதுனால நம்ம உடலில் ஒரு சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா காலையில் ஒரு 50 mg இல்லை 100 mg தைராய்டு டேப்லெட்டை சாப்பிட்டுக்கிட்டே காலம் பூரா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதனால் தொடர்ந்து நமக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அடுத்து பெரும்பாலான மக்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அனிமியா, ரத்த சோகை. நம்ம பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா நிச்சயமாக உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் குறையுது இல்லைங்களா? இந்த ஹீமோகுளோபினுக்கு தான் இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போய் ஒவ்வொரு ஆர்கனுக்குமே கொடுக்குது. அப்போது அந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி
குறையும் பொழுது என்ன ஆகுது, உடல் சோர்வு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும் போது, ஆக்சிஜன் லெவல் குறையும் பொழுது நமக்கு சோர்வாக இருந்துக்கிட்டே இருக்கும். டே டைமில் நிறைய பேர் பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று பேசும்போது டயர்டாக பேசுவாங்க, கண்கள் எப்போவுமே சோர்வாக இருக்கிறது, அடிக்கடி கொட்டாயை விட்டுக்கிட்டே இருக்கிறது, பிரிஸ்காக எந்த வேலையும் செய்யாமல் ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னா முக்கியமாக அதுக்கு தைராய்டு ஒரு ரீசன், முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளட்ல நிறைய டாக்ஸின் சேர்ந்து என்ன ஆகும், நம்ம பிளட்ல டாக்ஸின் சேர்ந்து உடலோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி இப்போ சம்மர்ல வெளியில போயிட்டு வரோம், அதிகமான வெப்பத்தினாலும் நமக்கு உடல் சோர்வு ஏற்படலாம். முக்கியமாக இந்த உடல் சோர்வோட சேர்ந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுது. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சம்மர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் காலத்தில் ரொம்ப உடல் சோர்வு ஏற்பட்டு அதனால் நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ற பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம வெயில் நேரத்தில் போயிட்டு வந்தோம்னா இப்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் நமக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், நார்மல் பாடி டெம்பரேச்சர். ஆனால் இது வெயில் காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுருது. அப்போ உடல் உஷ்ணம் அதிகமாகுதுன்னா இந்த கோடை காலத்தில் நமக்கு இந்த ஸ்ட்ரோக், உடல் உஷ்ணம் அதிகமாக ஸ்ட்ரோக் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்ட்ரோக் வருவதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய சில சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும்னா அதிகமான உடல் சோர்வு தான். ஸோ அப்போ உடல் சோர்வு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா நம்ம அதுக்கு என்ன தீர்வோ அதை உடனடியாக நம்ம பார்க்கணும். இப்போ வெயிலில் ரொம்ப நேரம் போயிட்டு வரும்பொழுது நம்ம பாடி அதிகமான உஷ்ணத்தினால பிளட் ஃப்ளோ குறைய ஆரம்பிக்கும், இல்லை ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அதிகமாகிட்டு பால்பிட்டேஷன் அதிகமாகும் பொழுது தான் நமக்கு இந்த ரத்த ஓட்டம் அப்படின்றது உடலில் அதிகமாகிட்டு டக்குன்னு நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போது இந்த உடல் சோர்வை நம்ம குறைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோன்றது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இரவு சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கணுமா, அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கா, அதற்கு என்ன பண்ணலாம். அப்போது காலையில் நல்லா டீப் ப்ரீத் பண்ணணும். பிராணாயாமம் உள்ளிட்ட பயிற்சிகளை நம்ம செய்யணும். இந்த பிராணாயாமம் செய்யும்போது என்ன ஆகும்னா நல்லா டீப் இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸ்ஹேல் பண்ணும்போது இந்த மூச்சை உள்ளே இழுக்க என்ன ஆகுனா லங்ஸோட கெப்பாசிட்டி அதிகமாகுது. அப்போ ஆக்சிஜன் உடல் முழுவதும் நமக்கு பரவ ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சிஜன் போக நமக்கு என்ன ஆகும்னா மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். காலையில் எழுந்திரிச்சு நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடிய ட்ரிங்க் ஏதாவது எடுத்துட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு காலையில் நம்ம உடல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், உடல் சோர்வு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இப்போ அதே மாதிரி இப்போ வெயில் காலத்துலேயும் நமக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம எலுமிச்சை சாரோ இல்லை புதினா சாரோ இல்லை வெள்ளரிக்காய் ஜூஸ் மாதிரி போட்டு காலை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இது குடிக்கும்போது என்ன ஆகுனா உடல் உஷ்ணம் ஏற்படாமலும் நமக்கு தடுக்குதுன்னு சொல்லலாம். உஷ்ணத்தினால்தான் நமக்கு அதிகமான சோர்வு வருது. அப்போ பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். பித்தத்தை குறைக்கிற மாதிரியான உணவுகளை எடுக்கணும். பித்தம் அப்படின்னு சொல்லும்போது தான் அது உடல் உஷ்ணம் சொல்கிறோம். அப்போ டைரெக்டாக நிறைய பேருக்கு பிபி வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ காலையில் நெல்லிக்காய் சாறு இல்லைன்னா நெல்லிக்காய் சாரோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்து அதில் கொஞ்சம் புதினா சேர்த்து நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெஃப்ரெஷ்காகவோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கிறதுக்கோ உடல் சோர்வை குறைக்கிறதுக்கோ ஒரு டீயை வந்து நம்ம குடிக்கலாம். அந்த டீயில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். இதை ஒன்ஸ் நம்ம இந்த பவுடரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம இதை போட்டு குடிச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கிராம்பு ஒரு 10 கிராம் அளவுக்கு போதுமானது. 10 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கணும். சீரகம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த மசாலா பொருளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அன்னாச்சி பூ ஸ்டார் மாதிரி இருக்கும். இந்த அன்னாச்சி பூவில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் மெயினாக என்ன பண்ணுதுன்னா பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். நம்ம நர்வ் எண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இன்றைக்கி நர்வ் எண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் முக்கியமாக மயஸ்தீனியா கிராவிஸ் மாதிரியான நோய்கள் நிறைய வருது. அதே மாதிரி நம்ம பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் தொற்று கிருமிகள் வருதுன்னா அதை வெளியேற்றுவதற்கு இந்த அன்னாச்சிப்பூ ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட் சேர்த்து தான் இன்றைக்கி பல தொற்று நோய்களுக்கு தொற்று கிருமிகளை அழிக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த அன்னாச்சிப்பூ ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். கொஞ்சமாக சோம்பும் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே லேசாக ட்ரை ஃப்ரை பண்ணி லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வேணும்னா இது கூட கொஞ்சம் தனியாவும் சேர்த்துக்கலாம், தனியா விதைகள் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி விதைகள் இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். காலையில் இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம்
வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து காலையில் இந்த டீயை நம்ம குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய சோர்வும் மறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ரத்தம் நிறைய பேர் பிளட் தின்னர் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கு இந்த டீ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த உடல் சோர்வு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்கிறோம். வெயில் காலத்துக்கு நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கணும்னா அரக்கு தைலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரக்கு தைலம் இதில் முக்கியமாக நம்ம உடலோடைய உஷ்ணத்தை குறைப்பதற்கு அரக்கு தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதை வாங்கிட்டு நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு 2 நாள் நம்ம அரக்கு தைலத்தை பயன்படுத்தி குளிச்சுட்டு வரலாம். பொதுவாக இந்த உடல் சோர்வுன்றது நான் காரணங்கள் சொல்லிட்டேன். ரத்த சோகை இருக்கா, இல்லை நம்ம நைட்டில் சரியாக தூங்காமல் இருக்கிறோமா, நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கா, எதனால் நமக்கு இந்த டயர்ட்னஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணோம்னா அடிக்கடி ஏற்படக்கூடிய உடல் சோர்வு இல்லாமல் இருக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.